அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் நேர்மையான வாழ்வும் இறைவனின் பார்வையும் பற்றியது. நாம் வாழும் உலகில் பல வழிகள் நம் முன்னே இருக்கலாம். ஆனால் நேர்மையாளரின் வழியை மட்டுமே ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அதை தனது கருத்தில் கொள்கிறார். நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய நற்செயலையும் நேர்மையான சிந்தனையையும் ஆண்டவர் கூர்ந்து கவனித்து வருகிறார். ஏப்ரல் மாதம் நற்கருணைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதால் நேர்மையின் உருவான இயேசுவை நற்கருணையில் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தீய வழிகளிலிருந்து விலக்கி அழிவற்ற வாழ்வை தரும் நேர்மையின் பாதையில் நம்மை வழிநடத்துகிறார். இறைவனின் கருத்தில் நாம் இடம் பெறுவதே மிக உன்னதமான ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து இன்றைய நாளை தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வார்த்தை. நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகிறோம். எமது பாதைகளை உமது ஒளியால் வழி நடத்தும் உமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். எமது சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் நேர்மையானதாக அமையவும் உமது கருத்தில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்கவும் வரமருளும். தீய வழிகளில் எமது பாதம் செல்லாதபடி உமது ஆவியால் எங்களை தடுத்தருளும். எமது குடும்பங்களில் இருக்கும் நோய்கள் நீங்கி அனைவரும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ ஆசி வழங்குவீராக. எமது பிள்ளைகளையும் உழைக்கும் மக்களையும் உமது கரம் கொண்டு ஆசீர்வதித்து அவர்கள் நேர்மையின் பிள்ளைகளாக உலகுக்கு விளங்க அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.